குஜராத் மாநிலம் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனை நோக்கி சென்ற விமானம் புறப்பட்ட 8வது நிமிடத்திலேயே தரையில் விழுந்து விபத்திற்கு உள்ளானது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தின் 23வது ஓடுபாதையில் இருந்து லண்டனை நோக்கி பகல் 1:30 மணிக்கு 242 பேரோடு ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான போயிங் 787 விமானம் புறப்பட தயாரானது. இந்த விமானத்தை 8200 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் வாய்ந்த ஏர் இந்தியா விமானத்தின் முதன்மை விமானி சுமித் சபர்வால் இயக்கினார். சரியாக 1:32 மணிக்கு கட்டுப்பாட்டு மையத்தோடு அனைத்து தகவல்களும் பரிமாறப்பட்ட நிலையில் பகல் 1:38 மணிக்கு விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. தொடர்ந்து விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் விமானம் புறப்பட்ட 3வது நிமிடத்தில் விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு அபாய கட்டத்தில் விடுக்கப்படும் மேடே சமிக்ஞை விடுத்துள்ளார். மேடே சமிக்ஞை விடுக்கப்பட்ட சில மணி துளிகளில் விமானத்திற்கும் கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கட்டுப்பாட்டை இழந்த விமானம் புறப்பட்ட 8வது நிமிடத்தில் சரியாக பகல் 1:46 மணிக்கு குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து விபத்திற்கு உள்ளானது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஓடுதளத்தில் இருந்து மேலே எழும்பிய சில நொடிகளில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கிய பதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது.